ஒரு 3 நிமிஷம் வீடியோ பார்த்தா உடம்புல முக்கால்வாசி நோய் சரி பண்ண முடியுமா? ஜஸ்ட் 3 நிமிஷம் தான் பாருங்க. அல்சருக்கு 50 பைசாக்கு மாத்திரை வாங்கி இப்போ அல்சருக்கு 10 ரூபா மாத்திரை வாங்கி போட்டுக்கிறீங்களா? அப்ப இந்த பதிவு உங்களுக்கு தான். இதுல ஏகப்பட்ட நன்மை இருக்கு. ஆனா அது ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கும்போது வீடியோட லென்த் அதிகமாகி போயிடும். நீங்களும் 3 நிமிஷத்துல ஓடியே போயிருவீங்க. வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நமது பதிவுகளை நீங்க சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்திருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்குங்க. நம்ம போடக்கூடிய பதிவுகள் எளிதில் விரைவில் உங்களை வந்து அடைய அது உங்களுக்கு மிக உதவிகரமாக இருக்கும். அதே போல அந்த சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் ஷேர் எங்களை மேலும் உற்சாகப்படுத்தும். அடுத்த ஒரு பதிவு நல்ல பதிவை உங்களுக்கு தர வேண்டும் என்ற உந்துதலை அது நிச்சயம் எங்களுக்கு கொடுக்கும் என்ற பெரிய நம்பிக்கை உள்ளது. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நமது வீடியோக்களை பாருங்க. மகிழ்ச்சி. வாங்க இன்றைய பதிவை பார்ப்போம். இன்றைய பதிவில் நமது முன்னோர்களின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொண்ட உணவாகவும் இன்றும் நமது விவசாய பெருங்குடி மக்களின் மிகச்சிறந்த காலை உணவாக இருந்து கொண்டு இருக்கிற அமெரிக்க நியூட்ரிஷன் அமைப்பால் வைட்டமின் அதிகம் நிறைந்துள்ள வைட்டமின் B6, வைட்டமின் B12 நிறைந்து உள்ளது என ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஆராய்ச்சியை உலக நாடுகளை வியந்து பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு அந்த ஒரு ஆரோக்கியமான உணவான நமது பாரம்பரிய உணவான நமது பழைய சாதத்தின் மருத்துவம் மற்றும் மகத்துவத்தை இன்ற பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவா பழைய சாதம்னு என்னங்க, நம்ம இன்னைக்கு எத்தனையோ பொருட்கள் நம்ம கெட்டு போய் கீழே எடுத்து தெரிகிறோம். ஆனா அப்படி இல்லாம நம்ம ஊர் சைடு சொல்லுவோம், இது வந்து ஐஸ் பிரியாணின்னு சொல்லுவோம். இது எப்படின்னா, நேற்று மதியம் நம்ம சாப்பாடு செஞ்சு அல்லது நேற்று இரவு செய்த சாதத்தை மீதமுள்ள சாதத்தில் தண்ணீரை ஊற்றி வைத்து அடுத்த நாள் காலையில ஒரு 5 சின்ன வெங்காயத்தோட கடிச்சிட்டு சாப்பிட்டா அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அந்த உணவு என்ன செய்யுது அப்படின்னா, அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா செரிமான சக்தியை அதிகப்படுத்தி சிறுஉடலின் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி காலையில் சாப்பிட்டு ஒரு 8:30 மணிக்கு சாப்பிட்றோம்னா மதியம் ஒரு 2 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 12 மணி வரைக்கும் பசி அப்படிங்கிற ஒண்ணு இல்லாம பாத்துக்குது. அதே நேரத்துல அவ்வளவு சுறுசுறுப்பா அவ்வளவு ஆரோக்கியமா நமது முன்னோர்களையும் சரி இன்று நாம் சாப்பிட்டாலும் நம்மளையும் வச்சுக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அதிக அளவு நார்ச்சத்தை கொண்ட பழைய சாதம் மிகச்சிறந்த உணவாக இன்றும் நமது தமிழ் பாரம்பரியத்தில் கடைபிடிக்கப்படுகிறது நமது விவசாய பெருங்குடி மக்களின் மத்தியில். அல்சருக்கு வந்து மிகச்சிறந்த உணவா இருக்கு. நீங்க வந்து அல்சரால தொந்தரவுப்பட்டுக்கிறீங்க, இல்ல அல்சரால் வரக்கூடிய நெஞ்செரிச்சல்னால சிரமப்பட்டுக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 10 நாள் எடுத்து பாருங்க. நீங்க அதனுடைய மாற்றம் அது எந்த அளவுக்கு அதை சரி பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மனப்பூர்வமா உணர முடியும். அதுபோக இது என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம உடம்பு சூட்டை வந்து குறைக்குது. அதே நேரத்துல இதை காலையில வந்து நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, இதுல உள்ள நிறைந்த நார்ச்சத்து மலச்சிக்கலை போக்கி நீங்க தொடர்ந்து நீங்க எடுத்து வரும்போது நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில வந்து நீங்க காலையில ஒரு 5:30 மணி 6 மணிக்கு பாத்தீங்கன்னா டான் அலாரம் அடிச்ச மாதிரி உங்களுக்கு அந்த மலம் வந்து இலகுவா வெளியேறத இந்த பழைய சாதம் காலை நேரத்தில் சாப்பிடறதுனால உணர முடியும். இது உடம்புக்கு என்ன செய்யுது அப்படின்னா, இதில் உள்ள நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை வலுவாக்கி உடம்புல எந்த மாதிரி நோய் வந்தாலும் அந்த நோயை எதிர்த்து போராடுது. அதே மாதிரி சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம், கழிவு நீக்கு மண்டலம் என்ற 3 மண்டலங்களையும் இது வந்து பயங்கரமா பாதுகாக்குது. சிறுஉடலுடைய ஆரோக்கியம் மற்றும் செரிமான மண்டலத்துடைய ஆரோக்கியத்தை இது மிக தெளிவாக பார்த்துக் கொள்கிறது. 5 சின்ன வெங்காயத்தோட நீங்க காலையில பழைய சாதம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதிக ரத்த அழுத்தம், பிளட் பிரஷர் உங்களுக்கு வந்து படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்துல உங்களுடைய முதுமை வராமல் இது பார்த்துக்கு. நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது ஒரு 40+, 50+னா நீங்க அவ்வளவு வயசா நீங்க தெரிய மாட்டீங்க. அந்த இளமை பொலிவோட சுருக்கங்கள் இல்லாம உங்களை நல்லபடியா பாத்துக்குது இந்த பழைய சாதம். நிச்சயம் இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுல ஏகப்பட்ட நன்மை இருக்கு. ஆனா அது ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கும்போது வீடியோட லென்த் அதிகமாகி போயிடும். நீங்களும் 3 நிமிஷத்துல ஓடியே போயிருவீங்க. அப்படி பார்க்கும்போது இது அல்சருக்கு மிக முக்கிய உணவா இருக்கு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. இது நிறைய நன்மைகளை செய்யுது. இது அல்சர் மட்டும் இல்ல, நிறைய நன்மைகள் செய்யுது. உடல் சுட்டு குறைக்குது, மலச்சிக்கலை போக்குது, உங்களுக்கு பிபி குறைக்குது, இப்படி சொல்லிட்டே போலாம். அவ்வளவு மகத்துவம் உள்ளது. இது வந்து பெரிய செலவு இல்லை. பழைய சாதம் நம்மளே செஞ்சு நம்மளே ரெடி பண்ணி ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நம்ம சாப்பிட போறோம். அதே நேரத்துல நம்ம கிட்ட நலக்குறைவோட வரவங்க, இந்த வயிற்றுப்புண்ணோட வரவங்க, இல்ல வந்து உடல் உபாதைகளோட வரவங்களுக்கு இந்த செரிமான பிரச்சனை இருக்கும்போது நம்ம சொல்லும் போது இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தோட நீங்க பழைய சாதத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் சொன்னது, இது வந்து நாங்க பார்க்காத வைத்தியத்துல இது வந்து சூப்பரா இருந்துச்சு, இது அந்த அளவுக்கு நன்மை செஞ்சது எங்களுக்கு, இப்ப நாங்க நல்லா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு தகவலை நல்ல ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவசியம் இதையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பழைய சோத்தினுடைய மகத்துவம் மற்றும் மருத்துவத்தை உணர்ந்து அதை தினமும் உட்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். நான் இயற்கையான உணவுக்கு மாறிட்டேன், இப்ப நான் நிறைய சிறுதானியம் சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது. அதற்கு அடிப்படை என்ன? இந்த பழைய சாதத்தை சாப்பிடாம நீங்க என்னதான் நீங்க வந்து இயற்கைக்கு மாறினாலும் அது பெரிய அளவு ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தான். அதனால இதிலிருந்து ஆரம்பிங்க உங்களுக்கு உங்களுடைய இயற்கையான வாழ்வியல் மாற்றத்தை.
இந்த பதிவை மிக பொறுமையாக பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.